வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி படத்தில் ஜாயின் பண்ண போகிறாரு. அதாவது நாடி நரம்பு ரத்தம் புத்தி எல்லாத்துலேயும் சினிமா வெறி ஊறி போன ஒருத்தரால் மட்டும்தான் இப்படிப்பட்ட படங்களை எடுக்க முடியும் என்று லோகேஷ் ஒரு படத்திலையும் நிரூபித்து காமிச்சிட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட இவர் 74 வயதில் இருக்கும் ரஜினியை கதாநாயகனாக வச்சு கோடிக்கணக்கான ரசிகர்களை குஷிப்படுத்தும் விதமாக தலைவர் 171 படத்தில் சம்பவம் செய்வதற்கு தயாராயிட்டார். அதாவது அந்த வகையில் இந்த படத்துடைய டீசர் மற்றும் ட்ரெய்லர் வேற லெவலில் வந்திருக்கு. அத்துடன் கூலி என்ற டைட்டிலை வச்சு ரஜினி வில்லத்தனமாக இறங்கி வெறித்தனமாக பஞ்சு டயலாக் பேசி புல்லரிக்க வச்சுட்டாரு. அதிலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் தலைவருக்கு மட்டும் எங்கிருந்து தான் இவ்வளோ உத்வேகம் வருதோ தெரியல, வேற லெவலில் அமைஞ்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த படத்தோட கதை எது சம்பந்தமானது என்று ஓரளவுக்கு மக்களால் யூகிக்க முடியுது. பொதுவாக லோகேஷ் மீது தொடர்ந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னவென்றால் எப்போதும் போதைப் பொருட்களை வச்சே படம் எடுத்துகிட்டு வராரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர், விக்ரம் மற்றும் லியோ படங்களிலும் போதை சம்பந்தப்பட்ட கதையாகவே கொண்டு இருந்துச்சு. ஆனால் இது என்ன எப்போ பார்த்தாலும் லோகேஷ் இது மாதிரியான கதையை இயக்கி கொண்டுட்டு வராரு என்று அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வந்தது. ஆனால் தற்போது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தலைவர் 171 படமான கூலி படத்தில் தங்க கடத்தல் கதையாக மாற்றி அமைச்சிருக்காரு. அதற்கு காரணம் கலாநிதி மாறன் லோகேஷோட தலைவர் 171 கதை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னது தானா. அது மட்டும் இல்லாமல் கமலுக்கு விக்ரம் படத்தின் கதை செட் ஆகிவிட்டது, அதே மாதிரி விஜயையும் கொண்டு வந்து இழுத்து விட்டார். ஆனால் மாஸ்டர் படத்திலேயே ஏற்கனவே விஜய் அப்படி நடித்து விட்டதுனால லியோ படம் சொதப்பி போயிடுச்சு. இதனால் மறுபடியும் போதை சம்பந்தமான கதை கொண்டு வந்தால் மக்களுக்கு போர் அடித்துவிடும். அத்துடன் லோகேஷ் மீது இருந்த நம்பிக்கை போய்விடும் என்பதனால ரஜினி ஏற்ற மாதிரி கதையை மாற்றி தங்க கடத்தில் மையமாக வச்சிருக்காரு. சூரியனை யாரும் கண்டதில்லை, சூப்பர் ஸ்டாரை யாரும் வென்றதில்லை என்று சொல்வதற்கு ஏற்ப வயசானாலும் ஸ்டைல் ஆனாலும் அழகும் இன்னுமே குறையல அப்படின்னு சொல்லிட்டு கூலியில் முடிச்சிடலாமா அப்படின்ற டைலாகை வச்சிருக்காரு. அதை தொடர்ந்து சமீபத்தில் தான் இமயமலைக்கு பயணம் போயிருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ திரும்பி வந்திருக்காரு. இனிமேல் பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய ஷூட்டிங்கில் இணைய போகிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கூலி படத்துடைய பூஜை போட போகிறாங்களாம். அதாவது இந்த பூஜைக்கு சத்யராஜ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மேலும் லோகேஷ் கனகராஜ், மேலும் சன் பிக்சர்ஸ் உடைய கலாநிதி மாறன் எல்லாரும் கலந்து கொள்ள போகிறாங்க. பிரம்மாண்டமாக இந்த பூஜை வீடியோவை போட்டுட்டு அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். இந்த தடவை நிச்சயமாக தலைவர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்து சம்பவம் செய்ய போகிறாரு. மேலும் இந்த பூஜைக்கு சிவகார்த்திகேயன் மற்றும் ராகவா லாரன்ஸ் போன்றோர் வருவாங்களா வரமாட்டாங்களா, அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பூஜைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு மக்களால் எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் யார் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? பூஜை வீடியோவை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். மேலும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.